சென்னை நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர்களுக்கான பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 மகளிருக்கு பிங்க் ஆட்டோ, இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள், அதே போன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுய உதவி குழு மகளிருக்கு 50 மின் ஆட்டோக்கள், தொழிலாளர் நலத்துறை சார்பில் மகளிருக்கு 100 ஆட்டோக்கள் உட்பட மகளிருக்கு 250 ஆட்டோக்களை வழங்கி அதற்கான விழாவை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நடத்தப்படக்கூடிய மகளிர் அதிரடி படையினருடைய சாகச நிகழ்ச்சிகளையும் நேரு ஸ்டேடியத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக பார்வையிடுகிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில நேற்றைய தினமே ஆட்டோக்கள் மற்றும் வாடகை டாக்ஸிகள்ல QR ஸ்கேனர் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியிருந்தது. வாடகை ஆட்டோக்கள்லையும் டாக்ஸிகளையும் பயணிக்கக்கூடிய பெண்கள் ஆபத்து காலங்கள்ல அந்த QR ஸ்கேன் செய்யும் போது அவர்கள் இருக்கக்கூடிய லொகேஷன், எந்த இடத்துல அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதனை உடனடியாக நேரடியாக அந்த லிங்க் மூலமாக சென்று காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லக்கூடிய வகையிலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்திருந்தார். இந்த நிலையில மகளிர் தின விழா கொண்டாட்டம் தமிழக அரசின் சார்பில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நேரு ஸ்டேடியத்தில் இருந்து 250க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை மகளிரினுடைய அவர்கள் தொழில் முனைவோர்களாக மாற்றக்கூடிய வகையிலான இந்த ஒரு ஆட்டோ சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்து காவல்துறை சார்பில் மகளிர் அதிரடி படையினர் மேற்கொள்ளக்கூடிய சாகச நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். அதே போல மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள பெண் காவல் ஆளுநர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை தொடங்கி வைப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இந்த நேரு ஸ்டேடியம் அரங்கத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வங்கி கடன் இணைப்புகள், அதே போல நலத்திட்ட உதவிகள், ஔவையார் விருது, பெண் குழந்தை முன்னேற்றத்திற்கான மாநில விருது 2025, மாநில பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தின விருது 2025 போன்ற பல்வேறு விருதுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவதற்கு மட்டுமல்லாமல் மகளிர் தின விழாவினுடைய ஒரு சிறப்புரையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்ற இருக்கிறார். அதற்கான நிகழ்ச்சிகள் நேரு ஸ்டேடியத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.